புலித்தேவர். புலித்தேவரோட காலம் 1755 இருந்து 1767. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆட்சி செய்த காலம். அவர் பிறந்தது 15, ஆட்சிக்கு வந்தது 55. ஓகே, புலித்தேவர். புலித்தேவரோட இயற்பெயர் எழுதிக்கோங்க, காத்தப்பன். புலித்தேவரின் இயற்பெயர் காத்தப்பன். அது பக்கத்துல முடிஞ்சா காத்தவராயன். யாருடைய இயற்பெயர்? அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதரோட இயற்பெயர் தான் காத்தவராயன். கட்டபொம்மனுக்கு வந்து கட்ட பொம்மு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கட்ட பொம்மு தான் கட்ட பொம்மன். செவத்தையாவுக்கு தான் குமாரசாமி. அவரோட தம்பி பேர் பார்த்திருப்போம்ல, அது அவர். இதுக்கு வந்து காத்தப்பன் அப்படின்றது புலித்தேவரோட இயற்பெயர். காத்தவராயன் அப்படிங்கிறது அயோத்திதாச பண்டிதரின் இயற்பெயர். பக்கத்தில் எழுதிக்கோங்க, ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணாம. காத்தப்பன் புலித்தேவரின் இயற்பெயர், காத்தவராயன் அயோத்திதாச பண்டிதரோட இயற்பெயர். அதை ஸ்டைல் எழுதி வச்சுக்கோங்க, இது கூட கன்ஃபியூஸ் ஆகிற டேட்டா அது. அடுத்து பெற்றோர். புலித்தேவரோட பெற்றோர் பெயர் சித்திரபுத்திர தேவர் சிவஞான நாச்சியார். மனைவி பெயர் கயற்கண்ணி. மனைவி பெயர் கயற்கண்ணி. பிறப்பு செப்டம்பர் 1, 1715 பிறந்தது. இவருடைய படை தளபதியில உங்களுக்கு தெரிஞ்ச பேர் ஒண்டி வீரன், தெரியாத பேரு சரவண தேவன். எழுதிக்கோங்க, சரவண தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு படை தளபதி இருந்தாரு. சரவண தேவன், ஒண்டி வீரன், ரெண்டு பேரு புலித்தேவர் பக்கத்துல இருந்த முக்கியமான படை தளபதிகள். சரவண தேவன், ஒண்டி வீரன். படை தளபதி சரவண தேவன், இன்னொருத்தர் ஒண்டி வீரன். இவருடைய பட்டப்பெயர் வடக்காத்தான். வடக்காத்தான் அப்படிங்கிறது இவருடைய பட்டப்பெயர், புலித்தேவருடைய பட்டப்பெயர். அவர் அப்படி அழைத்தவர் யாரு? வடக்காத்தான் அப்படின்னு சொல்லி புலித்தேவரை அழைத்தவர் விஜயரங்க சொக்கநாதர். மதுரையை ஆண்ட விஜயரங்க சொக்கநாதர். அடுத்து ஆட்சி செய்த பகுதி நமக்கு தெரியும், நெற்கட்டும் செவ்வல். அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் இது. நெற்கட்டும் செவ்வல் பகுதி ஆட்சி பண்ணவர் புலித்தேவர். இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா கூட ஒரு எஸ்ஐ கொஸ்டின்ல ஆட்சி செஞ்ச பகுதியும் அந்த அரசர் பேரும் அப்படி கொடுக்கும்போது மாத்தி கொடுத்தாங்க. நெற்கட்டும் செவ்வலுக்கு கட்டபொம்மன் கொடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு இதை படிக்கும் போதே ஞாபகம் வரணுங்க, எந்த பகுதி யார் ஆட்சி பண்ணாங்க. இந்தியாவில் மற்றும் தமிழ்நாட்டில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரில் வெற்றி பெற்ற முதல் ஆட்சியாளர் புலித்தேவர். இந்தியாவில் கேட்டாலும் சரி, தமிழ்நாட்டில் கேட்டாலும் சரி, ஆங்கிலேய எதிர்த்து வெற்றி பெற்ற முதல் ஆட்சியாளர் அப்படின்னு கேட்டாங்கன்னா புலித்தேவர் தான்.